திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். பல நாடுகளினூடாக யுத்தங்கள், உள்நாட்டு போர் நடைபெற்று கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் சில நாடுகளுக்கிடையிலே எல்லை பகுதியிலே பதட்டமும், சில நாடுகளுக்கிடையிலே போர் மூழக்கூடிய அபாய சூழ்நிலையிலும் தொடர்ந்து நிலவி வருகிற செய்திகளை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம். கடந்த நாட்களிலே சில நாடுகளிடையே நடைபெற்ற யுத்தங்களை தடுத்து நிறுத்த பல முயற்சிகளை எடுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தென் அமெரிக்க நாடான வெனிசுலா மீது போர் தொடுக்க போவதாக அவர் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். இந்த தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவிலே மக்கள் தொகை சுமார் 3 கோடி பேர் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நாட்டின் எல்லை பகுதியிலே தற்போது அமெரிக்காவினுடைய படைகள் குவிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. கரீபியன் நாடுகளில் ஒன்றாக கருதப்படுகிற இந்த வெனிசுலா நாட்டின் மீது அமெரிக்கா போர் தொடுப்பதற்காக காரணமாக அங்கிருந்து தொடர்ந்து போதைப் பொருட்கள் அமெரிக்காவுக்குள்ளே கொண்டு வரப்படுவதாக கூறியே இந்த தாக்குதலை நடத்தப் போவதாக அதிபர் அறிவித்திருக்கிறார் என்று செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த செப்டம்பர் முதல் இந்த மாதம் வரையிலும், தற்போது வரையிலும் இந்த வெனிசுலா நாட்டின் மீது தாக்குதல் நடத்தும்படியாக அந்த கிழக்கு பசிபிக் மற்றும் இந்த கரீபியன் கடல் பகுதியிலே வந்த 21 படகுகளை அவர்கள் தாக்குதல் நடத்தி, அதாவது அமெரிக்க படையினர் தாக்குதல் நடத்தி அதில் 87 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எதற்கென்றால் இந்த போதைப் பொருள் கடத்தல் நிமித்தமாக என்று கூறப்படுகிறது. ஆகவே தற்போது இப்படிப்பட்ட தாக்குதலை நடத்துவதோடு மட்டுமல்லாமல் ஒரு போர் தொடுப்பது நிமித்தமாக இந்த போதைப் பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்தப் போகிறோம் என்பதாக அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்த போரின் நிமித்தமாக அழிவுகள், தாக்குதல்கள், உயிரிழப்புகள் நேரிடாதபடி இந்த போரை ஆண்டவர் தடுத்து நிறுத்த நாம் ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து இது நிமித்தமாக அழிவுகள், பாதிப்புகள் நேரிடாதபடி கர்த்தர் மனமிறங்க நாம் ஜெபிக்க போகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாடுகளுக்கிடையிலே யுத்தம் முழும் பொழுதெல்லாம் அது நிமித்தமாக ஒரு பக்கம் பொருளாதார சீர்குலைவு, இன்னொரு பக்கம் உயிரிழப்புகள், இந்த இரத்தம் சிந்துதல் நிமித்தமாக தேவ கோபாக்கினையும் ஊற்றப்படுகிறது. ஆண்டவர் கர்த்தர் மனம் இறங்கி இந்த போரை தடுத்து நிறுத்த பாரத்தோடு ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து தேசங்களுக்கூடாக நடைபெறுகிற பலவிதமான யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நாங்கள் கேள்விப்பட்டு வருகிற அதே நிலையிலே தற்போது அமெரிக்கா, தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றாக கருதப்படுகிற வெனிசுலா மீது போர் தொடுக்க போவதாக அறிவித்திருக்கிற செய்தியை அறிந்து நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, போதைப் பொருள் கடத்தலில் வெனிசுலா நாடு ஈடுபடுவதாக கூறி இந்த தாக்குதலை அவர் அறிவித்திருக்கிறதை எண்ணி ஆண்டவரே, இப்படிப்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்படாதிருக்க, அதிநிமித்தம் உயிர் பலிகள், பொருளாதார சீர்குலைவு, மக்கள் பாதிக்கப்படுவது தடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் நீர். ஆண்டவரே தகப்பனே, இந்த நாடுகளுக்கிடையிலே நடைபெற இருக்கிற இந்த யுத்தம் தடுத்து நிறுத்தப்பட்டு ஒரு சமாதான சூழ்நிலை உண்டாக ஜெபிக்கிறோம். வன்முறையை, இரத்தம் சிந்துதலை, தீவிரவாதத்தை தேசங்களுக்கிடையிலே கட்டவிழ்த்து விட போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்களை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். சாத்தான் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்க வந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நீங்கள் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, இந்த மாதிரி யுத்தங்கள் நிமித்தமாக அழிவுகள், இரத்தம் சிந்துதல், மனித உயிரிழப்புகள் நேரிடாதபடி கர்த்தர் மனமிறங்க ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தை நேர்ந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.